ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வேர்ல்ட் ட்ரீம். ஸோ இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 25 அடிக்கு 40 அடின்ற சைஸோட இருக்கு. ஸோ இந்த வீட்டோட பிளான் கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ல இருக்கும். ஸோ வாங்க இந்த வீட்டோட வியூவை கம்ப்ளீட்டாக காட்டிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிரில் கேட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு டபுள் டோர் மாதிரியான ஆப்ஷன் கூட பிளான் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் போர்ச்சுக்கான ஆப்ஷனாக இருக்குது. ஒரு 3 அடிக்கு 7 அடி அளவுக்கான ஒரு சின்ன பேசேஜ் மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ இது நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கார்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சிட் அவுட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்மளுக்கு தோணுதோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட்ல பிளான் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 அடி அளவுக்கான ஒரு ஸ்பேஸோட தான் என்ட்ரியோட வியூவா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் டோருக்கான என்ட்ரன்ஸை நம்ம கொடுக்கலாம். இல்ல இந்த இடத்துல தேவைப்பட்டா கூட நம்ம அந்த மாதிரி கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கொடுத்தோம்னா கூட இந்த இடத்த ஃபாயர் ஸ்பேஸ் மாதிரி கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் இங்க இருந்து வந்து லிவிங் ஹால் பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹாலுங்க. 15 அடிக்கு 11 அடி அளவுக்கான சைஸ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 11 அடி 3 இன்ச்சு, இப்படி பார்த்தீங்கன்னா 15 அடி 6 இன்ச்சுன்ற சைஸோட இருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து நார்மலான ஒரு டிவி கேபினெட் அண்ட் சோஃபா செட் ஆப்ஷன் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துலயும் சோஃபா செட், இந்த இடத்துலயும் சோஃபா செட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா கிச்சனுக்கான ஆப்ஷன் தாங்க. ஹெல் டைப் ஸ்லாபோட இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து சிங்க், இங்க கேஸ் ஸ்டவ். ஸோ இந்த அளவுக்கான ஒரு சைஸோட இருக்கு. 7 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 8 ஃபீட்ன்ற அளவுக்கான ஒரு சைஸோட தான் கிச்சனோட இது வியூ இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஹால்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா இங்க வந்து பெட்ரூம் 11 அடி 3 இன்ச்சுக்கு 12 அடி 3 இன்ச்சுன்ற அளவுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் டோருக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ டைரக்டா இந்த ஃப்ரண்ட் போர்ச்சுக்கு வர மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட்டோட இருக்கு. ஸோ என்டர் ஆனாலும் நம்ம இப்படியே போலாம், இல்லனாலும் இப்படியே போற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட தான் குடுத்திருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரூம்ல வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன் இந்த இடத்துல குடுத்தோம்னா கரெக்ட்டா கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ பெட் போட்டாலுமே நம்மளுக்கு இன்னும் கூட கன்வீனியன்ட்டா இருக்கும். இல்ல நார்மலான ஒரு லிவிங் ஹாலா, ஒரு டைனிங் ஸ்பேஸா, ஒரு நார்மலான ஒரு ஆஃபீஸ் ரூமா எப்படி வேணாலும் நம்ம இத பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா, அவுட் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கனால, நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம இத பிளான் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லிவிங் ஹால்ல இது வந்து டியூப்ளெக்ஸ் வீடு தாங்க. ஸோ லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸ்ல போற மாதிரியான ஸ்டேர்கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா, படிக்கட்டுக்கு கீழ வந்து பாத்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்கு. 3 அடிக்கு 7 1/2 அடி அளவுக்கான சைஸ் இருக்கு. ஸோ இந்த கார்னர்ல வாஷ் பேசின்க்கான பாயிண்ட், கமோடு, ஷவர் இது எல்லாமே வந்து நல்லாவே கன்வீனியன்ட்டா இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்னதான டாய்லெட்டுக்கான ஆப்ஷன், ஒரு காமன் டாய்லெட் மாதிரியான ஒரு ஆப்ஷன் கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரெய்ட்டா பார்த்தோம்னா, இங்க வந்து பெட்ரூம்க்கான ஆப்ஷன் 11 அடி 3 இன்ச்சுக்கு 14 அடி 3 இன்ச்சுன்ற சைஸோட இருக்கு. ஸோ நம்ம பெட்டோட ஸ்பேஸ் இப்படி குடுத்துட்டு, வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன் இந்த கார்னர்ல குடுத்துட்டு, இங்க டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் குடுத்துடலாம். ஸோ ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ வார்ட்ரோப் இந்த பக்கம் வரனால, டோர் போக மீதி ஸ்பேஸ வந்து நம்ம கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க விண்டோக்கான ஆப்ஷன், இங்க விண்டோக்கான ஆப்ஷன் குடுத்தோம்னா, இன்னும் கூட பெட்டரா இருக்கும். அடுத்தது லிவிங் ஹால்லேருந்து இந்த சைடு பார்த்தோம்னா, இன்னொரு பெட்ரூம் தான். 11 அடி 3 இன்ச்சுக்கு 11 அடின்ற சைஸோட இங்கேயுமே ஒரு பெட்ரூம்க்கான வியூ இருக்கு. இந்த பக்கம் வார்ட்ரோப்க்கான ஆப்ஷன் இருக்கு. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் டோர்க்கான வியூ இருக்கு. இந்த பேக் டோர்லேருந்து வந்தோம்னா, ஓப்பன் டூ ஸ்கை மாதிரி நல்லா மேல வந்து ஒரு பர்கோலா மாதிரியான கிளாஸ் போட்டு, டஃபன் கிளாஸ் மாதிரியான காம்பினேஷன்ல குடுத்தோம்னா, நல்லாவே வெளிச்சமா இருக்கும். இதுலேருந்து பூஜை ரூமுக்கு என்ட்ரி ஆகுறது தான் கொஞ்சம் டிஃபரண்டான பிளான் ஆக்சுவலா இது. ஸோ இந்த பூஜை ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 3 அடிக்கு 6 அடி 3 இன்ச்சுன்ற அளவுக்கு நல்லாவே ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு சைஸ்ல இருக்கு. இது டியூப்ளெக்ஸ் வீடா இருக்கனால, இது வந்து நார்மலான ஒரு ரூமா கூட பிளான் பண்ணி, இதுக்கு பேக் டோர்லேருந்து வந்து பூஜை ரூம்க்கான ஆப்ஷன் குடுக்குற மாதிரியான ஒரு வியூ தான். ஸோ ஒரு காமன் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் பிளான் பண்ணும்போது இந்த இடத்துல குடுத்துட்டு, பேக் சைட்ல வந்து பூஜை ரூம்க்கான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட கம்ப்ளீட்டா வந்து கவர் அப் ஆயிடுங்க. இந்த ஸ்டெப் இங்கேருந்து கிளைம் ஆகி இங்க போகுது இல்லையா? இந்த இடத்துல போய் கன்டின்யூ ஆகுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷனோட வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட வியூ முடிஞ்சிருது. இது ஃபுல்லாவே வந்து பால்கனிக்கான ஆப்ஷன் குடுத்துட்டு, இது மட்டும் தான் கம்பேரேட்டிவா வந்து கால்குலேட் ஆகும். ஸோ மேல் ஃப்ளோருக்கு வந்த அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இங்க லிவிங் ஹால் மாதிரியான ஸ்பேஸோட இருக்கும். வித் ஒரு பாத்ரூமோட காமன் டாய்லெட்க்கான ஆப்ஷன். இங்க ஒரு பெட்ரூம் அண்ட் இங்க ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம்க்கான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குடுக்கும்போது கன்வீனியன்ட்டாவும் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட பிளான் புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீட்டுக்கு பிளான் தேவைப்படுதோ அந்த சைட் சைஸுமே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.